அருள்மழை என பொழிய தேவன் காத்திருக்கின்றார். ஒரு கொடிகளின் ஆவினி வாழும் நாளிலே புது உறவும் புது சுகமும் காணும் வாழ்விலே வேதம் வாழ வேண்டும், மனிதம் வளர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும். வேதம் வாழ வேண்டும், மனிதம் வளர வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், சத்தியம் நிலைக்க வேண்டும், இயேசு வாழ வேண்டும், வரங்கள் சேர வேண்டும், இயேசு வாழ வேண்டும், வரங்கள் சேர வேண்டும், வாழ்வினில் புது வசந்தங்கள் வர நீதி தேவன் ஆட்சி மலர் உண்மை அன்பு நீதியே மனித வாழ்வு பாதைகள் உலகம் தேடும் அமைதியை உணர்ந்து முயன்ற பலியது அலைகடலனும் திரண்டு மாறிடுறை மக்களே அருள்மழை என பொழிய தேவன் காத்திருக்கின்றார். ஒரு கோடி கிளை நாமே இனி வாழும் நாளிலே புது உறவும் புது சுகமும் காணும் வாழ்விலே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் திங்கட்கிழமை ஆகிய இன்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கின்றோம். இறைவனை நன்றியோடு போற்றி புகழுவோம். இறைவனும் வாழ்விலே செய்து வருகின்ற எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்காகவும் அவருடைய உடனிருப்புக்காகவும் அவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற மாபெரும் தயவுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அதே வேளையிலே இந்த திருப்பலிலே விசேட விதமாக நற்செய்தியின் வாயிலாக ஆண்டவர் எம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பினை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ வளர இறைவன் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றங்குறைகளை தாழ்மையாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உமது வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 15 தொடக்கம் 24 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்து விடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது.
மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழிவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டால் மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம் நீர் செய்வதன் பொருள் என்னவென்று உங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். 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 உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினம் ஊட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவையற்ற பிள்ளைகள். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினீர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினீர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிகட்ட வேற்றத்தினால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
அதிகாரம் 19 வசனங்கள் 16 தொடக்கம் 22 அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று நேரம் உட்காருவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புறவுகளே, இன்றைய இறை வாசகங்கள் இரண்டையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய தியானத்தை மேற்கொள்வோமானால், பகிர்தல் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. அதாவது, நாங்கள் விண்ணகத்திலே செல்வராக இருக்க விரும்பினால் இந்த மண்ணுலகிலே நாங்கள் எங்களுக்கு உள்ளவற்றை மற்றவர்களோடு, ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து வாழ பழக வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற பொழுது நாங்கள் விண்ணகத்திலே செல்வராக இருப்போம். அதே வேளையிலே இன்றைய முதலாம் வாசகமானது எங்களுக்கு என்னத்தை வலியுறுத்தி நிற்கின்றது என்று சொன்னால், நாம் இவ்வுலக செல்வங்களிலே அதிக நாட்டம் கொண்டவர்களாக இல்லாமல், அதிலே நாட்டத்தை தவிர்த்து கடவுளின் பால் எங்களுடைய நாட்டத்தை அதிகரிக்க வேண்டும். அதாவது இவ்வுலக செல்வங்கள் எல்லாமே நிரந்தரம் அற்றவை என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அன்மிக்க சகோதரிகளே, பகிர்தல் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த பகிர்தலானது மிகவும் இலகுவான காரியமல்ல. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் உழைப்பது எங்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக, அதிலும் மேலாக உழைப்பவற்றை எங்களுக்கு பிற்காலத்திலே தேவைப்படும் என்று சொல்லி நாங்கள் சேர்த்து வைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கூறுவது, எங்களுக்கு உள்ளதை மற்றவர்களோடு, இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும்படியாக. பகிர்தலை மேற்கொள்வதற்கு எங்களிடத்திலே இரக்கமும் அன்பும் தேவைப்படுகின்றது. அதாவது நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் எங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக பகிர்தல் என்பது இலகுவாக மாறிவிடுகின்றது. பசியால் வாடுவோரை பார்த்து, எங்கள் அயல் அட்டைகளிலே வாழுகின்றவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அதை பார்த்து நாங்கள் பரிவு கொண்டோம் என்று சொன்னால், அவர்கள் பால் அன்பு கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களிடத்திலே மேலதிகமாக இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுவது இலகுவாக மாற்றம் பெறுகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த உலகிற்கு அர்ப்பணித்த ஒருவராக இருக்கின்றார். அதாவது எல்லாவற்றையும் கொடுத்தவராக, இறுதியாக தன்னுடைய உயிரையும் உலகத்தின் மீட்புக்காக கொடுத்தவராக இருக்கின்றார். ஆகவே அவரை பின்பற்றுகின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து வாழ இறைவரன் கேட்டு தொடர்கின்ற திருப்பலியிலே மன்றாடி செபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தி உமது விழுமியங்களை தம் வாழ்வில் கடைபிடித்து சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றிய இறைவா, நாம் அனைவரும் உமது வார்த்தைகள் வலிமை உள்ளவை என்பதை உணர்ந்து உமது கட்டளைகளை கடைபிடிக்கவும் எம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து பிறரன்பு கொண்டவர்களாகவும் தாழ்ச்சி உடையவர்களாகவும் வாழ்ந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தமது வாலிப நாட்களில் நீர்தரும் நலன்களை கண்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உடல் உள்ள நோய்களால் வேதனையுறும் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களின் வேதனைகளை நீக்கி நிறைவான உடல் உள்ள சுகத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு நாங்களும் உம்மிடம் ஒப்படைத்த மன்றாட்டுக்களை ஏற்றலும். இன்றைய நாளிலே சிறப்பாக நீர் விடுக்கின்ற அழைப்பினை ஏற்றவர்களாக எம்முடைய வாழ்க்கையிலே பகிர்தலை நாங்கள் கடைபிடிக்க சிறப்பாக எங்களுடைய செல்வங்களை மாத்திரமல்லாது எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், சக்திகள், அறிவு என்பவற்றை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ தேவையான ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் சுனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தவுந்துளனங்களை ஏற்றுக்கொண்டிரு. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் ஈட்டலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சோதர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாரான புனித மரியாவுடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தோதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் இரத்தமை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
உள்ளம் பார்க்கின்றேன், மடை திறந்த வெள்ளம் போல உன்னுறவை பார்க்கின்றேன். மலை போன்ற உந்தன் உள்ளம் மன்னிக்க கேட்கின்றேன். தாய்மைக்கு மேலாம் உந்தன் அன்பிதயம் கேட்கின்றேன். எனக்கினி ஏதும் இல்லை, நீதானே என் எல்லை. அடைவேனே உன்னை, அருள் வடிவே ஆனந்தமே, வரமொன்று தருவாயா. திருவிருந்தே அருமருந்தே, அருகினில் வருவாயா. நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வருடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. இரட்சக திருமாதாவை, பட்சம் நிறையும் மாதாவை, துஷ்ட பேயை வென்றவளை, மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.